வணக்கம் டாக்டர். வாங்க சார். சரி, ஆமாம், என்னதுக்காக இங்கே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து தானே என்ன பார்க்கணும். இங்கே எதுக்காக வர சொன்னீங்க? நீங்க என்ன உடம்ப சரியாக்குற டாக்டரா? உடம்ப சரிபாதியா ஆக்குற டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஆச்சே. என் ஜாதகமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க? உனக்கு ஜாக்பாட் கிடைக்கதான். என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன், கேளு. சொல்லுங்க. இதான் பண்ணணும். நீங்க சொன்ன கதையெல்லாம் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? டாக்டர், இந்த டாலர் உள்ள செயினை செத்து போன மணி கழுத்துல இருந்து எடுத்ததா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கணும் நீ. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டா, நான் தான் மணியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண. அப்படி பண்ணும்போது டெட் பாடி துணியை ரிமூவ் பண்ணும்போது என் கைக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். அப்படி சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு வருஷம் டெட் பாடியை அறுத்து சம்பாதிக்கிற சம்பளத்தை நீங்க இதை இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்து நான் சொன்ன மாதிரி சொன்னா அடுத்த செகண்டே உன் பையில பணம் இருக்கும். செயினை கொடுங்க. என் ஒரு வருஷ சம்பளத்தை உடனே ரெடி பண்ணுங்க. நான் வரேன். பணத்துக்கு மயங்காதவன் இந்த உலகத்துல எவனாவது பிறந்திருக்கானா? இனிமே பிறக்க போறதும் இல்ல. சார், இது உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? மணிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கிடைச்சது. ஐ see. சார், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை உண்மையிலேயே மணி கழுத்துல இருந்து தான் எடுத்தீங்களா? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா நீங்க சொன்னது உண்மையா இருக்கணும்னு தான் நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. வரேன் சார். இந்த எவிடன்ஸை எடுத்துக்கலாமா வேண்டாமா குழப்பமா இருக்கே. ஐ எம் சாரி சதீஷ். நீ என்னுடைய ஃப்ரெண்டு. என்ன, நீ அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணாலும் இல்ல ரெண்டு பேரும் மனசார விரும்பினாலும் காதலுங்கிறது எப்பவுமே காதல் தானே. இன்னும் சொல்ல போனா ஒரு தலை காதலுக்கு தான். ஒருவேளை ஏமாற்றம் ஏற்பட்டாலும் தான் காதலிக்கிற பொண்ணுக்கு ஏதாவது நடந்தாலும் வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். நண்பா சதீஷ், சந்தியாவை நீ உன் மனைவி ஆக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா இப்போ அவளை நானே ஆயுள் கைதியாக்க போறேன்டா மச்சான். எனக்கு வேற வழி இல்லை, மன்னிச்சிடுறா. சொல்லியா? ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், அந்த மணி கொலை கேஸ இப்போ நீங்க தானே ஹேண்டில் பண்றீங்க? ஆமா சார். அந்த கேஸுக்கு உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க் யூ இன்ஸ்பெக்டர். ஆமா, மணி கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்க தானே டீல் பண்ணீங்க? எஸ் மேடம். மேடம், மணி கொலை கேஸ் குற்றவாளி யாருங்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு ஆதாரம் என்கிட்ட இப்போ இருக்கு. அதை நான் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். வெரி குட். எடுத்துட்டு வந்து கொடுங்க. இந்த கேஸ் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சரி, நானே வரேன். ஓகே சார். டேய், உண்மையை சொல்றா. சொல்றான்றல, சொல்றா, சொல்லு.
சந்தியா சந்தியா போலீஸ் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை திவ்யா கொலைகேஸ் விஷயமா வந்திருப்பாங்களோ? வணக்கம்மா, என்ன விஷயம்? சந்தியாங்கிறது யாரு? என் பொண்ணுதான். சந்தியா எங்க? கூப்பிடுங்க. அவ எனக்கு சுகர் மாத்திரை வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கா. இப்போ வந்துருவா. சீக்கிரம் போன் போட்டு வர சொல்லுங்க. எதுக்கு இன்ஸ்பெக்டர்? வர சொல்லியானா என்னைய கேள்வி கேக்குற? சீக்கிரம் போன போடு. என்ன சொன்னது காதுல விழலையா? இல்ல வயசானதால காது கேட்கலையா? போன போடியா. நீ யாருமா? இவதான் என் பெரிய பொண்ணு சந்தியா. ஓ, நீதான் சந்தியாவா? ஆமா, உன் தங்கச்சி கொலை பண்ண மணிய நீ என்ன பண்ண? நான் கொலை பண்ணல. அவனை கடைசியா எப்ப பார்த்த? மேம், அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவனை பார்த்ததே கிடையாது. அப்ப இந்த செயின் எப்படி வந்தது? இந்த செயின் யாருடையது? ஏன் செயின் தான் மேடம். மணிய தெரியாதுன்னு சொல்ற, அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்ற. அப்புறம் உன்னுடைய செயின் செத்து போன மணி கழுத்துக்கு எப்படி போச்சு? மேடம், இந்த செயினை ஒரு திருடன் வந்து நல்லவ மாதிரி நடிச்சு எங்க 2 பேருக்கும் மயக்க மருந்து அடிச்சு திருடிட்டு போயிட்டா மேடம். அப்ப செயின் காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல மேடம். அப்பனும் மகளும் நல்லா சூப்பரா நடிக்கிறீங்க. ஏ பெருசு, இன்னும் சிவாஜி கணேசன் சாகல. உன் ரூபத்துல இன்னும் உயிரோட தான் இருக்காரு. சூப்பரா நடிக்கிற. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். உன் தங்கச்சி கொலை பண்ண மணிய நீ கொன்னுட்ட. உன்னை அரெஸ்ட் பண்ண போற. இல்ல மேடம், இல்ல மேடம், என் பொண்ணு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. அவ ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டா மேடம். மேடம், நான் தான் மணியை கொன்னேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? இந்த செயின் தான் ஆதாரம். இது போதாதா? போலாமா மாமியார் வீட்டுக்கு? ஓ, இன்னும் கல்யாணமே ஆகலையா உனக்கு? கான்ஸ்டபிள், இவளை இழுத்துட்டு வாங்க. விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும். மேடம் மேடம், இழுத்துட்டு வாங்க. மேடம் மேடம் மேடம், என் பொண்ணு எந்த தப்பு பண்ணல மேடம். வாயை மூடு சொல்றேன். இழுத்துட்டு மேடம் மேடம் மேடம், என் பொண்ணை விட சொல்லுங்க. வாயை மூடு. மேடம் மேடம், சத்யா அம்மா அம்மா. விடுங்க மேடம். அப்பா, ஐயோ ஐயோ, அம்மா சத்யா. மேடம் மேடம், என் பொண்ணை விட்டுருங்க மேடம்.